श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तपकंबद ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு கலை, வேதத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜோதிடம் இறைவனுடைய கண்கள் அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்களும் முக்கியமான ஒரு தன்மையை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டே இருக்குன்னு தெரியும். சூரியன் சந்திரன், சூரியன்கிறது ஆத்மா, சந்திரன்கிறது மனம் அப்படின்னு சொல்றது. ரெண்டும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்து இயங்கக்கூடிய கிரகங்களா இருக்கு. அப்ப பார்த்துட்டு இருக்கோம் அந்த கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி நமக்கு செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துடுங்களா? எனக்கெல்லாம் ஜோசியம் வருங்களாங்கிற கேள்வி நமக்கு இருக்கும். கண்டிப்பாங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க தானே பார்த்துக்க போறீங்க. உங்கள விட உங்கள யாராவது பார்த்துக்க முடியுமா? உங்களை விட உங்களுடைய நன்மை விரும்பி, நலன் விரும்பி இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? நீங்க மாத்திரம் தான் உங்களோட நலன தெரிஞ்சவர். உங்களுடைய பிற்காலம் தெரிஞ்சவன் நீங்க தான். எதிர்காலத்துல என்ன பண்ண போறேங்கிறது முடிவெடுக்க போறதும் நீங்க தான். இதுக்கு ஜோதிடம் வழிகாட்டியா இருக்கு. ஜோதிடம் வழிகாட்டியா இருக்கு. ஜோதிடர்களும் வழிகாட்டியா தான் இருக்காங்க. ஸோ காட்டக்கூடிய வழி எல்லா முடிவுகள்லுமே 2 அப்படின்னு தான் இருக்கும். இப்போ ஒரு இது படிக்கலாமான்னு கேட்டு வராங்கன்னா பாருங்க, இந்தந்த கோர்சஸ் படிக்கலாம், இந்த செக்டாருக்கு போலாம், இதெல்லாம் இவங்களுக்கு வரும்னு சொன்னாலும், இங்க எதை படிக்க வைப்பது அல்லது எதை படிக்க வேண்டும்னு முடிவெடுக்க வேண்டியது யாரு? அந்த பெற்றோர் அல்ல, அந்த குழந்தை, மாணவன் தான் எடுக்கிறான் அந்த முடிவ. அப்போ முடிவுகள் உங்க கையில். அப்போ உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குங்கிறது முதல்ல நமக்கு புரியணும். இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு ஜோதிடம் இருக்கு. பல முறைகள் இருக்குங்க ஜோதிடத்தில். நெறைய முறைகள் இருக்கு. எல்லாமே சிறப்பானதாக இருந்தாலுமே, அதுல அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம்ங்கிறது ரொம்ப சுலபமா கத்துக்கக்கூடிய ஜோதிடம்னாவே கணக்குகள் இருக்குமே சார், நாளிகை கணக்குன்னு சொல்லுவாங்களே சார், அந்த கணக்கு, இந்த கணக்குன்னு எந்த கணக்கீடுகளை கொண்டு உங்களுக்கு பயமுறுத்தாமல், ஏன்னா நெறைய பேருக்கு கணிதம் கொஞ்சம் கசக்கும் இல்லையா? அப்ப அந்த கணித கசப்பெல்லாம் இல்லாம, ரொம்ப சுலபமா, எளிமையா ஒரு ஜோதிட முறை அப்படின்னா, அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் தான். இத எனது அருமை குருநாதர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் தன்னுடைய 17 வருட தபத்தினுடைய பயனாக, அதற்காக அவர் 17 வருஷ வாழ்க்கையை இந்த ஜோதிடத்தை நமக்கு குடுக்கணுங்கிறதுக்காகவே அவர் தேடி அலைந்து இந்த ஜோதிட முறையை நிறைய சோதித்து லட்சம் ஜாதகங்கள்ல அதை ஆய்வு செய்து இதை நமக்கு ரொம்ப எளிமையாக்கி குடுத்திருக்கார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவக்கோள் சித்தர் நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க குடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் என்ன நான் கண்டுபிடிச்சது. நான் மாத்தம் தான் வச்சுப்பேன். இது என்னது தரமாட்டேன் அப்படின்னு சொல்லாம, இது உலகுக்குய்யா, எனக்கு இல்ல. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் இது போய் சேர வேண்டும்ங்கிறது தான் நம்ம குருநாதருடைய ஒரு மிகப்பெரிய ஆவல். அவருடைய ஒரு குறிக்கோள் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இது எல்லாரும் கத்துக்க முடியுமா? எனக்கெல்லாம் வருமா சார்னா, கண்டிப்பா வரும். என்னதான் சார் இருக்கு இதுல? அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சது ராசிகள் தெரியும் எல்லாருக்குமே இல்லையா? 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிகள் அதை வச்சு தான் நம்ம ஆயுளையும் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்ப 120 வருஷம்ங்கிறது ஒரு மனிதனுடைய ஆயுள். 120 வருஷம் இருக்கோமாங்கிற கேள்வியெல்லாம் வேண்டாம். 120 வருடம் ஒரு ஆயுள். அப்போ ஒரு வருஷ 10 வருடத்திற்கு ஒரு வாழ்க்கை நமக்கு மாறுது இல்லையா? அப்ப இந்த 10, 10 வருடங்களாக பிரித்து நம்ம எந்த வயசுல இருக்கோமோ, அந்த வயசுக்கு நம்ம என்ன பலன் நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்குமே அந்தந்த வயதோட்டத்தில் அந்த ஆசைகள் வரும் இல்லையா? வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு 35 வயசுக்கு மேல தான் அந்த எண்ணம் அதிகமாக வரும் இல்லையா? அப்ப அந்த காலகட்டங்கள்ல நான் வீடு வாங்கிட முடியுமாங்கிறது தானே கேள்வி. எல்லாருக்கும் 40 வயசுக்குள்ள வீடு கட்டணும்னு ஆசை. நான் 40 வயசுல வீடு கட்ட முடியுமாங்கிற அந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கும்னா, அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்துல ரொம்ப எளிமையா, நம்மளும் நிறைய ஜோதிடங்கள் பார்த்தாலும் ரொம்ப எளிமையா, துல்லியமான பலனை சுலபமா எடுத்துட முடியும். ஈஸியா பலன் சொல்லிட முடியும். 10, 10 வருஷமாக உங்க வாழ்க்கைய பிரிச்சிருக்காங்க. இப்ப ரஜினி பாட்டுல வர மாரி 8 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோங்கிற மாரி,
நீங்க 10 10ஆ உங்க வாழ்க்கைய பிரிச்சுக்கங்கங்கிற மாரி இங்க பிரிச்சு குடுத்திருக்கார். இந்தந்த வயதோட்டத்தில் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்குமா? நடக்காதாங்கிறத நீங்க தேடி தேடி போய் ஒவ்வொரு முறையும் ஜாதகத்தை பார்ப்பதை விட, ஒரு தடவ இதுக்கு உங்களோட நேரத்தை குடுத்தீங்கன்னா, அந்த நேரத்துல நீங்களே கத்துக்க முடியும். இந்த வகுப்பு 15 வகுப்புகள் மட்டுமே. இந்த 15 வகுப்புகள் முடியும் பொழுது, நீங்க உங்க ஜாதகத்துக்கு பலன் பார்த்துறலாம் இல்லையா? அதுவும் முக்கியமா உங்களுக்கு யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத நேரத்திலும், உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாத ஒரு டைம்ன்னு வச்சுக்கங்களேன். காலையில 4:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் வராது. வீட்ல இருக்கிறவங்க வந்து கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. விருந்தினர்கள் வந்து தொந்தரவு செய்யாத டைம் கரெக்ட்டா? 4:30 மணிக்கு வந்து யாராவது தொந்தரவு பண்ண போறாங்களா? கண்டிப்பா இல்ல. அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதல்ங்கிறதே உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை குடுத்துரும் இல்லையா? இப்ப முதல் மாற்றம் எங்க உருவாகுது? காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறோங்கிறதுல. அப்ப 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு. உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு 2 மணி நேரத்தை நம்ம வந்து குடுக்கலாம் இல்லையா? வாழ்க்கையில எத்தனையோ நேரத்த விரயம் பண்றோம். இப்படி ஒரு நல்ல என் வாழ்க்கைய நான் தெரிஞ்சுக்கிறேன். என் வாழ்க்கை என்ன விட யாருக்கு தெரியும்? நம்ம வாழ்க்கை நமக்கு தான் தெரியும். அப்ப காலையில 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல வகுப்பு. எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் உங்களுடைய உள் உணர்வு நல்ல இயக்கத்துல இருக்கும் இல்லையா? செல்ஃப் இன்ட்யூஷன் நல்ல ஒரு இயக்கத்துல இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட்ல இருப்போம். அந்த நேரத்தில் படிக்கும் பொழுது ஏன்னா சின்ன வயசுல சொல்லுவாங்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு படி, படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப வயசானாலும் பரவால்ல. நம்ம வாழ்க்கைக்கோசரம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம். அடுத்தது இதுல அடுத்து நமக்கு என்ன கேள்வி தருவாங்க? "சார் எனக்கு புஸ்தகம் தருவீங்களா? ரெக்கார்டிங் குடுத்துருவீங்களா? இல்ல ரெக்கார்டிங் வீடியோ எனக்கு அனுப்பிச்சுருவீங்களா? டெய்லி பிடிஎஃப் வந்துருமா?" அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கும். ரெக்கார்டிங் தர்றதில்லைங்க. ஏன்னா ரெக்கார்டிங் குடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சா, நீங்க உங்களுடைய வகுப்பில் நீங்கள் செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்த மாட்டீர்கள். அதான் ரெக்கார்டிங் வருதுல்ல, நான் எப்ப வேணா படிச்சுக்கிறேன்னு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த நிகழ்வை அப்படியே உள்வாங்கி, நீங்கள் எழுதி படிக்கும் பொழுது தான் உங்களுடைய புரிதலே நல்லா இருக்கும். இல்லையா? அதனால ரெக்கார்டிங் இந்த வகுப்புல தரப்படாது. எந்த வகுப்புக்கும் பிடிஎஃப் கிடைக்காது. நீங்க எழுதியே ஆகணும். ஒரு முறை எழுதினீங்கன்னா, 7 முறை படித்ததற்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு சில வகுப்புகள் உங்களுக்கு 1 முறைக்கு 2 முறை சொல்லித் தரப்படும். சரிங்களா? இப்ப ரெக்கார்டிங்கு, பிடிஎஃப் கிளாஸுக்கு இதுக்கு சேர்ந்தோனே எனக்கு புத்தகங்கள் கிடைக்குமா? அப்படின்னா, அந்த புத்தகங்களை தனிப்பட்ட முறையில் நம்ம வாங்கிக்கலாம். வகுப்பில் எதுவுமே உங்களுக்கு பட மாட்டாது. நான் இது எங்க உட்கார்ந்து கத்துக்கிறது சார்? உங்கள தேடி வரணுமா நானு? நேரில் வந்து கத்துக்கணுமா? இல்லையா. உங்க வீட்ல இருந்த மாரி நீங்க கத்துக்குங்க. காலையில உங்களுக்கு நல்ல செல்ஃபோனும், நல்ல ஒரு வைஃபை கனெக்ஷன் அல்லது நல்ல ஒரு டேட்டா கனெக்ஷன் இருந்துட்டா போதும் உங்களுக்கு. அதை பயன்படுத்தி உங்கள் இல்லத்தில் இருந்தபடிக்கு நீங்க படிச்சுக்கலாம். எங்க இருந்த மாரி? வீட்ல இருந்த மாரி படிச்சுக்கலாம். வொர்க் அட் ஹோம் அப்படிங்கிற மாரி வொர்க் லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப வீட்டில் இருந்தபடி இதை படித்து விட முடியும். அதுவும் யாருக்கும் தொந்தரவு இல்லாத நேரத்துல, யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத நேரத்துல இத வந்து நீங்க படிச்சு முடியும். இதுல என்னங்க, அடிப்படையா என்னங்க தெரியணும் ஜாதகத்துல? பலன் தெரியணும். இந்த நேரத்தில் எனக்கு இது நடக்குமா? நடக்காதா? அப்ப பலன் எடுக்கிறதை மட்டுமே அடிப்படையாக கொண்ட மிக எளிமையான ஒரு வகுப்பு அப்படின்னா, அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய வகுப்பு தான். அதென்னங்க அட்சய லக்ன பத்ததி அப்படின்னா, உங்களுடைய லக்னம் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தின்படியே உங்களுக்கு எல்லா பலன்களும் துல்லியமாக நடக்கும். சும்மா இல்ல. துல்லியமாக இதுல பலன்களை நீங்க கண்கூடாக நீங்களே உணர முடியுங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம். இதை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிய சொல்லி, இந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த வகுப்புல சேர்ந்து பயன்படுத்தி, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துதல் அல்லது உங்கள் வாழ்க்கையினுடைய வழிகளை நீங்களே தெரிந்து கொள்ளுதல்ங்கிறத இந்த வகுப்பு மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த வகுப்பு நடக்கும். கண்டிப்பாக இந்த வகுப்புல நீங்க கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் கோவையிலிருந்து சிம்மம் ரங்கநாதன். இந்த வகுப்பில் சேருவதாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எல்லாம் நிறைவாக